ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, வியூவர்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் வியூவர்ஸ் வந்து வெவ்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீங்க. ஒன்று என்னென்னா, ட்ரெயினில் வந்து நான் போகிற ட்ரெயினில் வந்து எனக்கு பிடிச்ச கோச்சில் எனக்கு பிடிச்ச சீட்டில் வந்து நான் வந்து புக் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து ட்ரெயினில் வந்து புக் பண்ணும்போது நிறையா சீட் இருக்குது, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோச்சையோ இல்லை ஒரு சீட்டையோ நான் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கோச்சை நான் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சீட்டு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் வீடியோ. அதனால் ட்ரெயினில் நீங்கள் அடிக்கடி பயணம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஐஆர்சிடிசி ஐடியில் நான் லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லாகின் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து சீட் எப்படி புக் ஆகுது, கோச் பொசிஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசியில் நீங்கள் புக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த இமேஜை நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் indianrail.info.comல என்னென்னா, இதான் வந்து கோச் பொசிஷன். இப்போ ட்ரெயினில் ஃபஸ்ட்டு எப்படி சீட்டு புக் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 சீட் இருக்குது. 1000 சீட்டில் மொதல் சீட்டு வந்து புக் ஆகும்போது உங்களுக்கு வந்து S1 கோச்சில் ஃபஸ்ட்டு புக் ஆகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணுறீங்க, 2வது பேசஞ்சர் 1000 பேசஞ்சரில் கடைசி 1000வது நபர் அப்படின்னா S10ல் புக் ஆகும். ஓகேவா? இது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாமே வர சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் இப்போ ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 50 சீட் இருக்குது. ஃபஸ்ட்டு சீட் பேசஞ்சருக்கு B1லையும் அடுத்த சீட் பேசஞ்சருக்கு B5லையும் விழுகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகிற பேசஞ்சர் ஒரு 5 சீட் அப்படின்னா மொதல் பேசஞ்சருக்கு A1லையும் 5வது பேசஞ்சருக்கு A2லையும் வந்து சீட் விழுகும். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் A1ல் உங்களுக்கு புக் ஆகுது அப்படின்னா, இல்லை S1ல் புக் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீட்டு இதில் விழுகுது அப்படின்னா, அடுத்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய S12 கோச்சில் S72க்கு புக் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டியிலையும் வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கடைசி பெட்டியும் மொதல் பெட்டி, அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த பெட்டி, இப்படியே வந்து கடைசி வரைக்கும் நெருக்கிட்டே வந்து நடுவில் இருக்கிற ஒரு பெட்டியில் தான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து விழுகும். ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக நீங்கள் புக் பண்ண பேசஞ்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெயினோட ட்ரெயினில் தான் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கும். இது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கிடச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஏன் வந்து இப்படிங்கிறதுக்கான சிஸ்டம், எதனால் வந்து 1, 2, 3ன்னு போகாமல் பெட்டி, கடைசி பெட்டி, மொதல் பெட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டின்னு மாற்றி வருது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தனியாக இருக்குது. இது வந்து ஒரு உளவு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு இயற்பியல் சார்ந்த விஷயம், ஒரு ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நான் இன்னொரு வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், அதில் பாருங்கள். சரி, இதுதான் வந்து ட்ரெயின் வந்து புக்கிங் சிஸ்டம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் டு நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கோயம்புத்தூர் சென்னை நான் என்றைக்கு கொடுக்குறேன்னா, இப்போ நம்மளுக்கு 60 டேஸ் வந்து ரிசர்வேஷன் பீரியட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தேதி 11 அப்படின்னு வைங்களேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு February 1 சனிக்கிழமை அன்றைக்கே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு 2 வந்து நான் சென்னை சென்ட்ரல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆல் கிளாஸ் அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஸ்லீப்பர் கொடுக்குறேன். ஸ்லீப்பர் கொடுத்துட்டு நான் வந்து ஜென்ரல் டிக்கெட் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு நிறையா ட்ரெயினில் வந்து எனக்கு வந்து சீட்டு வந்து இருக்கும். சில ட்ரெயினில் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் வந்து RAC 4ல் இருக்குது. RAC 4ல் இருக்கும்போது ஆல்ரெடி என்ன ரீசன் அப்படின்னா, RAC 4ல் இருக்குன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் எல்லாமே முடிஞ்சு RACயில் போயிட்டுருக்கு. ஆக நீங்கள் வந்து உட்காந்துட்டு தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயணம் பண்ண முடியும். உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இதுக்கு மேலே போகாது.
நீங்கள் கன்ஃபார்மாக டிக்கெட் புக் பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக பயணம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்த்தில் தான் வேணும், அதாவது எனக்கு வந்து மிடில் பர்த்தில் தான் வேணும், அப்பர் பர்த்தில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆல்ரெடி அந்த பர்த்து வேறு ஒருத்தருக்கு அல்லகேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்ட சீட்டை அவங்களால கொடுக்க முடியலன்னா உங்களோட டிக்கெட்டை வந்து கேன்சல் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஆர்ஏசியில் இருக்குங்கும்போது நீங்கள் அழகாக வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லி இந்த புக்கிங்கில் இருக்குது. நீங்கள் புக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், அது நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். அதை நீங்கள் கொடுத்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பயணம் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக அவைலபிள் 9 சீட் இருக்குது. இப்போ இந்த 9 சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்லீப்பரில் புக் பண்ணுறீங்க. இப்போ இதுக்கும் உள்ள இடப்பட்ட பெட்டி அப்படின்னா 1, அதாவது S1க்கு S10, S2க்கு S9, S3க்கு S8, S4க்கு S6 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டியில் வந்து 72 சீட்டு வருதுன்னா உங்களுக்கு வந்து S5 கம்பார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு அதிகபட்ச டிக்கெட் வந்து புக் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து S3யில் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கிற ஒரு டிக்கெட்டு, அந்த பெட்டியில் 72 சீட்னா 72 சீட்டும் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சீட்டு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கடைசி நேரத்தில் உங்கள் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட் கடைசி வரைக்கும் கன்ஃபர்மேஷனே ஆகாது. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணால் போதுங்கும்போது நீங்கள் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷனை கொடுத்து தப்பிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில கோச்சு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டிக்கெட் 22. ஸோ நீங்கள் ஒரு 72 சீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து S5 கோச்சில் தான் கிடைக்கும். அதை தவிர மீதி எந்த கோச்சுமே வந்து உங்களுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து மாட்டிக்க வேண்டாம், உங்கள் பயணம் வந்து தடைப்படும். ஸோ இதுதான் கேஸ். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் எடுத்துக்கிட்டோம்னாலும் 6 சீட்டு தான். நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் மெயினாக வந்து முடிஞ்சளவு வந்து நீங்கள் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக சில பெட்டி வேணும் அப்படின்னு கேட்குறத நீங்கள் வந்து மாற்றிக்கிறது நல்லது. சரி, இப்போ எந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு பிடிச்ச டிக்கெட்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2S அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிங் ட்ரெயின், செகண்ட் கிளாஸ் சிட்டிங் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்சிட்டி, அதாவது பகலில் பயணம் பண்ணக்கூடிய ட்ரெயின், அதாவது இந்த ட்ரெயின் வந்து காலையில் கிளம்பி மத்தியானம் போகும், மத்தியானம் அதே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி திருப்பி நைட்டுக்கு வரும். இதுதான் இந்த இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயின்லாம் வேலை. இப்போ இந்த ட்ரெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 819 சீட் இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த எல்லா ட்ரெயின்லேயுமே எல்லா டேட்லேயுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சது 750 சீட் இருக்குது. இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லா பெட்டியுமே வந்துட்டு உங்களுக்கு இதில் எல்லா அன்ரிசர்வ்டு பெட்டின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரிசர்வ்டு பெட்டியில் சீட்டிங் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 72 சீட் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பெட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பெட்டர். ஸோ அப்போ அதாவது நீங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள், நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சீட்டை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே இதில் பாருங்கள் 346 அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து சீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதே செகண்ட் கிளாஸ் சிட்டிங்னாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 டிக்கெட் தான் இருக்குது. 11 டிக்கெட்டுங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இடப்பட்ட சீட்டான S5 அந்த D5 அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டில் தான் வரும். ஸோ டிக்கெட் எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தேவையானது இந்த பெட்டி தாங்கிறது நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுடைய டிக்கெட் வந்து கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக போகணும் அப்படின்னா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்துருங்க. நீங்கள் ஈவன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட சில நேரம் உங்களுக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட்டு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.